Hi everyone, welcome back to monthly current affairs session. ஓகேவா இந்த வீடியோல நம்ம ஜூன் மந்த்க்கான ஃபோர்த் பார்ட்கான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். SBI General Insurance has tied up with which bank for bank assurance? SBI General Insurance இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து எந்த பேங்கோட சேர்ந்து இந்த பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்றது என்னது? பேங்க் பிளஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தானே. ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த பேங்க் இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்சூரன்ஸுக்காக வந்து நம்ம தனியாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து போக வேணாம். இப்போ நமக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்லயே வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட சேர்ந்து அவங்க இன்சூரன்ஸ் பாலிசிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து எந்த பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஓகேவா. ஸோ இந்த பேங்க்கும் எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸும் தான் டைப் பண்ணி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2015 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. 2015 இந்த ஐடிஎஃப்சி பேங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்காக மட்டும்தான் இருந்தது. ஐடிஎஃப்சி பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்குக்குமே வந்து கமர்ஷியல் பேங்காக ரன் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகேவா. 2015 அண்ட் 2018 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நான் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, கேபிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா. இந்த கேபிட்டல் ஃபர்ஸ்டும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் வந்து மர்ஜ் ஆச்சு. ஓகேவா. இந்த கேபிட்டல் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் கூட ஐடிஎஃப்சி பேங்க் மர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற நேமுக்கு வந்தது. ஓகேவா. ஸோ 2018 இருந்து இந்த மாதிரி இந்த நேம்ல வந்து இந்த ஐடிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதோடைய டேக் லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஹட்கே அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய டேக் லைன். ஓகேவா. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்கிங் ஹட்கே அப்படிங்கிறது. அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்கு இல்லையா, இதோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வி மேக் மணி சிம்பிள் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய டேக்லைன். அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்குடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹம் ஹேனா கியா லாப்கா அப்படிங்கிறது. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வி மேக் யூ ஃபீல் ரிச்சர் அப்படிங்கிறது தான் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய டேக்லைன். ஸோ இந்த எல்லா பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பையில தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஐடிபிஐ பேங்கோடைய டேக்லைன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஐசா தோஸ் ஜேசா அப்படிங்கிறது தான் வந்து ஐடிபிஐ பேங்கோடைய டேக்லைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the next generation of Windows launched by Microsoft? So Microsoft வந்து அவங்களுக்கான நெக்ஸ்ட் OS சாஃப்ட்வேரா எதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து Windows 11. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி Windows 10 அண்ட் Windows XP இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Windows 11 அப்படிங்கிறது தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேர்மன் யாரு அப்படின்னா சத்யா நடேலா அப்படின்றவரை தான் வந்து சேர்பர்சனா இருக்காங்க. மைக்ரோசாஃப்டுடைய எம்டி அண்ட் சிஓ அந்த பொசிஷன்ல கூட சத்யா நடேலா அப்படின்றவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அதை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா அதை யாருமே அதிகமா யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதிலா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிறது கூட ஒன்று வந்துருச்சு. அதனால இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா இவங்க லான்ச் பண்ண ஓஎஸ் சாஃப்ட்வேர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Windows 11 அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Lending marketplace paisabazaar.com has collaborated with which bank to launch set up a credit card? இந்த லெண்டிங் மார்க்கெட் பிளேஸ் paisabazaar.com இருக்கு இல்லையா, நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த paisabazaar.com அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து யாரு கூட கொலாபரேட் பண்ணி புதுசா ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த பேங்கோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SBM பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த SBM பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ்.
எஸ்பிஎம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஃபாரின் பேங்க் தான். ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாரின் பேங்க்ஸில் ஒரு சில பேங்க்ஸ் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்தியாவில் வந்து அவங்க ப்ரைவேட் பேங்க் மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒன்று வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் பேங்க் செக்டாருக்கு கீழே தான் வரும், ஃபாரின் பேங்க்குக்கு கீழே வந்து இது வராது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டிபிஎஸ் பேங்க் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க்குக்கு கீழே தான் வருமே தவிர இது ஃபாரின் பேங்க்குக்கு கீழே வராது. இது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க் அண்ட் இது வந்து ஒரு மொரீஷியஸ் பேஸ்டு பேங்க். ஓகேவா? ஸோ இந்த எஸ்பிஎம் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா paisabazaar.com கூட டைப் பண்ணி அவங்க ஒரு கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்றாங்க. ஓகேவா? இந்த டிபிஎஸ் பேங்க் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ரீசெண்டா என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து டிபிஎஸ் பேங்க் உடைய மெர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதுல பெஸ்ட் பேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வரும். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் அப் அண்ட் உன்னதி இருக்கு இல்லையா, உமன் என்டர்பிரினர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் உன்னதி, இதுவுமே லான்ச் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் கூடிய சேர்ந்து சொசைட்டி ஃபார் வேர்ல்ட் வைடு இன்டர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன்பே கூட, ஓகேவா, ஃபோன்பே கூட ஃபாஸ்டேக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்டேக் வந்து நம்ம டோல்கேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஃபோன்பே கூட வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஎல் பேங்க் இருக்கு இல்லையா, இதோடைய சிஇஓவா எம்டி அண்ட் சிஇஓவா யார் ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஸ்வவீர் அகுஜா அப்படின்ற பர்சனை வந்து ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who unveiled My Joys and Sorrows as a Mother of Special Child book? இந்த புக் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அஸ் அ மதர் ஆஃப் ஸ்பெஷல் சைல்டு இருக்கு இல்லையா, இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஹூ அன்வீல்டு அப்படின்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் அப்படின்றவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ ஹெல்த் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குல்ல, இப்போ ஹெல்த் மினிஸ்டரா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாரு, மன்சுக் எல் மண்டாவியா அப்படின்றவங்க தானே வந்து ஹெல்த் மினிஸ்டரா இருக்காங்க. ஓகேவா? ரீசெண்டா போர்ட்ஃபோலியோஸ் சேஞ்ச் ஆனதுனால ஹெல்த் மினிஸ்டரா புதுசா அப்பாயிண்ட் ஆன பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மன்சுக் எல் மண்டாவியா அப்படின்ற பர்சன் தான் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த புக் இருக்கு இல்லையா, மை ஜாய் அண்ட் சாரோ, இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண சக்சேனா அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரவிசங்கர் பிரசாத் இருக்காரு இல்லையா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ்ல எல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் லா அண்ட் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ்ல இருந்தாரு. இப்போ யார் யாரெல்லாம் அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் ரிஜிஜு அப்படின்ற பர்சன் தான் வந்து வந்திருக்காரு. ஓகேவா? கிரண் ரிஜிஜு அப்படின்ற பர்சன் தான் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு மினிஸ்டரா வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொன்னேன் இல்லையா, லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கு யாரை மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி மட்டும் இல்லாமல் ரயில்வேஸையுமே வந்து அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரயில்வே மினிஸ்டராகவும் யார் இருக்கா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. அண்ட் பியூஷ் கோயல் இருக்காரு இல்லையா, இவர் யாரு, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், இண்டஸ்ட்ரிக்கான மினிஸ்டர். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெக்ஸ்டைலையும் கொடுத்துருக்காங்க, ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோஸ் எல்லாருமே வந்து பியூஷ் கோயல் கிட்ட இருக்கு. அண்ட் நிதின் கட்காரியோடைய போர்ட்ஃபோலியோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் வந்து நிதின் கட்காரியோடைய portfolios. Next question. With which country Indian
naval ships are participating in a passage exercise through Indian Ocean ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன்ஸ்ல தான் வந்து நடந்தது. எந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும், இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடுவில் நடந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்ஏக்கு நடுவில் தான் வந்து இந்த பேசேஜ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவில இருந்து என்னென்ன ஷிப்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் கொச்சி அப்படின்ற ஷிப் அண்ட் ஐஎன்எஸ் டேக் அப்படின்ற இந்த ரெண்டு ஷிப்புமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஏர்கிராஃப்ட்ஸ் கூட இந்த பேசேஜ் எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூத் அபியாஸ் அப்படின்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்கு. ரெட் ஃபிளாக் அப்படின்ற நேவல் எக்ஸசைஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரெட் ஃபிளாக் வந்து மல்டிநேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியா யூஎஸும் சேர்ந்து வந்து மலபார் எக்ஸசைஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த மலபார் எக்ஸசைஸ்ல வந்து 4 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடக்கிற மற்ற மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the author of book Anomalies in Law and Justice? So in the Anomalies in Law and Justice இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆர்வி ரவீந்திரன் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜா வந்து இருந்திருக்காரு. இது எதை பத்தின புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாஸ் இன் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பத்தின புக்கு தான் இது. ஓகேவா? ஸோ லாஸ்ல என்னென்ன ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின புக்கு தான் வந்து இது. இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்.வி. ரமணா அப்படின்ற பர்சன் தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. இவர் யாரு அப்படின்னா 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா என்.வி. ரமணா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைமா இந்த தடவை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதோடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவ்வளோ ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை வந்து இந்த தடவை கரெக்டாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டோட்டலாக 33 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, பிளஸ் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சேர்த்து டோட்டலாக 34 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்.கே. ஜெயின் அப்படின்றவர் யாரு? ஆர்பிஐயோடைய டெபுட்டி கவர்னரா. ஓகேவா? ஸோ டெபுட்டி கவர்னர் டோட்டலாக எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்.கே. ஜெயின் ஒரு பர்சன் அண்ட் ராபி சங்கர் அப்படின்ற பர்சன், ராஜேஸ்வர் ராவ் அப்படின்றவர் ஒருத்தர், அண்ட் இன்னொன்று வந்து எம்.டி. பத்ரா. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து ஆர்பிஐயோடைய டெபுட்டி கவர்னராக இருக்காங்க. அண்ட் ஆர்பிஐயோட கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which PSB along with LIC and SBI Life was among the top investors picking up stake in Indian Bank under QIP? ஓகேவா? ஸோ இந்த எல்ஐசி அண்ட் எஸ்பிஐ லைஃப் உடைய சேர்ந்து எந்த ஒரு பேங்க் வந்து இந்த QIP மூலியமா வந்து டாப் இன்வெஸ்டரா பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கனரா பேங்க் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த QIP அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஓகேவா? அதுதான் இந்த QIP-யோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இது எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு வந்துட்டாலே அது எதுக்கு கீழே வரும்? செபிக்கு கீழே தானே வரும். ஸோ ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், ஈக்விட்டிஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து செபிக்கு கீழே தான் வரும். இந்த QIP-யை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ செபியில் லிஸ்டடான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து அவங்க ப்ரீ இஷ்யூ ஃபைலிங் அப்படிங்கிறத வந்து அவங்க செபில பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த கம்பெனி எந்த ஆர்கனைசேஷனாக வேணா இருக்கலாம். ஓகேவா? அவங்க செபில லிஸ்டான கம்பெனிஸாக இருந்தால் அவங்க சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ப்ரீ இஷ்யூவிங் அந்த ஃபைலிங்கை வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த QIP மூலியமா அவங்க போனாங்கன்னு வைங்களேன், அந்த ப்ரீ இஷ்யூ ஃபைலிங் வந்து வேண்டாம். ஸோ டைரக்டாவே வந்து அவங்க
மார்க்கெட்ல வந்து அவங்களுடைய இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த QIP-க்கான முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து LIC அண்ட் SBI கூடிய சேர்ந்து தி டாப் இன்வெஸ்டர்ஸ் பிக்கிங் அப் அ ஸ்டாக் இன் இந்தியன் பேங்க். ஓகேவா? ஸோ அண்டர் QIP மூலியமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனரா பேங்க் தான் வந்து அது கூட பண்றாங்க. அண்ட் இந்த கனரா பேங்கை பத்தி பார்க்கும்போது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ISO சர்டிபிகேட் இருக்கு இல்லையா? இந்த ISO சர்டிபிகேட் எந்த பேங்க்குக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனரா பேங்க்குக்கு தான் வந்து அந்த சர்டிபிகேட் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த கனரா பேங்கோட எந்த பேங்க் மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட மெர்ஜ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Nicole Pashinyan has recently been elected as a Prime Minister of which country? இந்த நிக்கோல் பசன்யான் அப்படின்ற பர்சன் எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா எலெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆர்மேனியா. ஓகேவா? ஸோ ஆர்மேனியாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எரிவான் அப்படின்றது தான் அதோடைய கேபிட்டல். அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் அப்படின்றது தான் அதோடைய கரன்சி. ஓகேவா? ஸோ கிரீஸோட கேபிட்டல்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏத்தன்ஸ் அப்படிங்கிறது தான் கிரீஸோடைய கேபிட்டல். அண்ட் சுவிட்சர்லாண்டோடைய கேபிட்டல் வந்து பெர்ன். அண்ட் தாய்லாண்டோடைய கேபிட்டல் என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேங்காக் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் கிரீஸோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூரோ. அண்ட் சுவிட்சர்லாண்டோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் ஃப்ராங்க். தாய்லாண்டோடைய கரன்சி வந்து பட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த கிரீஸுக்கு இருக்கிற ஸ்பெஷல் நியூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் 1896 தான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? அது எந்த பிளேஸ்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏத்தன்ஸ் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which state has introduced a program to transfer foundational learning with World Bank aid? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வேர்ல்ட் பேங்க்கும் சேர்த்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து பண்றாங்க. இதுக்காக வேர்ல்ட் பேங்க் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற யூத்ஸுக்கு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ அந்த இதுக்கான ட்ரைனிங் அந்த கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங்கை தான் வந்து வேர்ல்ட் பேங்க்கும் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சேர்த்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வேர்ல்ட் பேங்க் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூஸோட சேர்ந்து ரீசெண்டாக ஆந்திர பிரதேஷ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனிமல்ஸுக்காக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னது அனிமல்ஸுக்கான ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஓகேவா? எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதோடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா YS ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்றவர் தான் அந்த ஸ்டேட்டோடைய சிஎம் ஆயிருக்காரு. அண்ட் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்வபூஷ்வ ஹரிச்சந்திரன் அப்படின்றவர் தான் வந்து ஆந்திர பிரதேஷுக்கு கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many countries are added to grey list by Paris-based Financial Action Task Force? ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரிஸ்ல தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெரரிஸ்டை என்கரேஜ் பண்ற கண்ட்ரீஸா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ற கண்ட்ரீஸா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாரையுமே ஐடென்டிஃபை பண்ணி வார்ன் பண்றது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய வேலை. இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1989 G7 சமிட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல தான் நடந்தது. ஓகேவா? ஸோ அங்கதான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுமே எந்த இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1989 தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டோட்டலா இதுல எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 39 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 39 மெம்பர்ஸ்ல வந்து
37 வந்து கண்ட்ரிஸ், 37 மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரிஸா இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூரோப்பியன் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த யூரோப்பியன் கமிஷன், அது மட்டும் இல்லாம கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, ஸோ யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் கல்ஃபுடைய கோஆபரேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ டோட்டலா 39 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்து என்ன மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த டெரரிஸ்டுக்கு என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும் அண்ட் ஃபண்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கிரே லிஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி மீன் பண்ணலாம் அப்படின்னா, இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த கிரே லிஸ்ட்டை நம்ம என்னன்னு சொல்லி மீன் பண்ணலாம், இன்க்ரீஸ்டு மானிட்டரிங். ஓகேவா, இன்க்ரீஸ்டு மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கிரே லிஸ்ட் அண்ட் பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் டோட்டலா எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவங்க ஃபண்ட் அண்ட் அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து போட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ இந்த கிரே லிஸ்ட்ல வந்து ரீசெண்டா 4 கண்ட்ரிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அந்த 4 கண்ட்ரிஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் என்னது, 4 கண்ட்ரிஸ். அதுதானே கேட்டிருக்காங்க. ரீசெண்டா ஹவு மெனி கண்ட்ரிஸ் தே ஆடட் இன் கிரே லிஸ்ட்? டோட்டலா 4 கண்ட்ரிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்டி ஒன்னு, மால்டா, சவுத் சூடான் அண்ட் பிலிப்பீன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த 4 கண்ட்ரியை தான் வந்து ரீசெண்டா அவங்க ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து கிரே லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் ஹைட்டியோடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பார்ட் ஆஃப் பிரின்ஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய கேபிட்டல். அண்ட் மால்டாவுடைய கேபிட்டல் வந்து வேலிட்டா. சவுத் சூடானுடைய கேபிட்டல் என்னது, ஜூபா அப்படிங்கிறது. அண்ட் பிலிப்பைன்ஸோடைய கேபிட்டல் மணிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, பிலிப்பைன்ஸோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீசோ. ஓகேவா, ஸோ இந்த பீசோ எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு எல்லாம் கரன்சியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசி உமா சிசி. ஓகேவா, பீசோ கண்ட்ரிக்கான ஷார்ட்கட் வந்து இதுதான், எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் இந்த பீசோ கரன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ இதுல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பி அப்படிங்கிறதுக்கு பிலிப்பைன்ஸ், அண்ட் சி வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கியூபா. ஓகேவா, அண்ட் யூ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருகுவே, அண்ட் எம் வந்து மெக்சிகோ, ஏ வந்து அர்ஜென்டினா, அண்ட் சி வந்து கொலம்பியா, அண்ட் லாஸ்ட் சி வந்து சிலி. ஓகேவா, ஸோ பீசோ கண்ட்ரிஸுக்கான என்னென்ன கண்ட்ரிஸுக்கெல்லாம் இந்த கரன்சி இருக்கு அப்படிங்கிறத இந்த பிசி உமா சிசி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து பீசோ அப்படிங்கிறது தான் கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which private sector bank has launched pay your contact service? pay your contact service அப்படிங்கிறத எந்த பிரைவேட் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் பே அண்ட் ஃபோன்பே யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த பே யுவர் கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இந்த இது. ஓகேவா, கோட்டக் இது யாரு எந்த பேங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க் தான் பண்றாங்க. ஸோ கோட்டக் மஹேந்திராவுடைய ஆப் 811 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பே யுவர் கான்டாக்ட் அப்படிங்கிற சர்வீஸ் அவைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு டைரக்டா வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்கோடைய ஃபவுண்டர் ஆர் எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உதய் கோட்டக் அப்படின்ற பர்சன் தானே இருக்காரு. ஓகேவா,
யாரு உதய் கோட்டக் அப்படின்ற பர்சன். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சசிதர் ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் வந்து இருக்காரு. அண்ட் ஆக்சிஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிதாப் சௌத்ரி அப்படின்ற பர்சன் இருக்காங்க. அண்ட் ஆர்பிஎல் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்வவீர் அகுஜா அப்படின்ற பர்சன் தான் வந்து இப்போ ரீசெண்டா ரீஅப்பாயின்மெண்ட் வேற பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசாந்த் குமார் அப்படின்ற பர்சன் தான் வந்து எஸ் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which digital healthcare company has acquired Thyrocare in rupees 4,546 crore deal? ஓகேவா? ஸோ எந்த டிஜிட்டல் ஹெல்த் கேர் கம்பெனி வந்து இந்த தைரோகேர் அப்படின்ற கம்பெனியை 4,546 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் மூலியமாகவே மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லையா, அதுக்கான போர்ட்டல் தான் வந்து இந்த ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மசி வந்து எந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைரோகேர் அப்படின்ற கம்பெனியை 4,546 கோடி ரூபாயில வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which payment solution provider has partnered with Fab India to launch a co-branded contactless credit card? ஸோ இந்த Fab India அப்படிங்கிறது கூட எந்த பேங்க் வந்து கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்பிஐ கார்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எஸ்பிஐ உடைய ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த எஸ்பிஐ கார்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்பிஐ கார்டு வந்து அதுதான் டெபிட் கார்ட்ஸாக இருக்கட்டும் கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேப் இந்தியா அப்படிங்கிறது. இந்த ஃபேப் இந்தியா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கைவினை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அவங்க செய்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த போர்ட்டல் மூலியமா வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. ஓகேவா? அதை தான் நம்ம ஃபேப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஃபேப் இந்தியா கூட இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து டைப் பண்ணி என்ன கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. ஸோ கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன, நம்ம பிஓஎஸ் மிஷின்குள்ளேயோ இல்லை ஸ்வைப்பிங் மிஷின்குள்ளேயோ நம்ம கார்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம கார்டை வந்து அங்கே காட்டினாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிடும் இல்லையா, அதுதான் வந்து கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. இந்த எஸ்பிஐ கார்டு வந்து இந்தியாவிலேயே வந்து செகண்ட் கம்பெனி to issue the highest number of cards. ஓகேவா? செகண்ட் கம்பெனி டு இஷ்யூ தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எந்த கம்பெனி இஷ்யூ பண்றாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்பிஐ கார்டு தான் வந்து இஷ்யூ பண்றாங்க. இவங்க எந்த இது கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேப் இந்தியா கூட கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டுக்காக டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which nation is now the second largest exporter partner of India? எந்த கண்ட்ரி வந்து இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சைனா. ஓகேவா? ஸோ நம்ம அதிகமா எந்த செகண்ட் ஹையஸ்டா எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து நம்ம அதிக பொருட்களை வந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா கிட்ட இருந்து தான் வந்து செகண்ட் ஹையஸ்டா பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து யூஏஇ கண்ட்ரி இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருந்த யூஏஇயை ரீப்ளேஸ் பண்ணி தான் சைனா வந்து இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. இந்த கோவிட்ல லாக்டவுன்ல கூட நம்ம சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல சொன்னாங்க. அப்படி இருந்துமே $27 பில்லியன் அளவுக்கு நம்ம சைனா கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். நம்ம என்னதான் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாலுமே ஓவராலாவே நம்ம வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் இந்தியா எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், India and which other international organization have signed $32 million loan for Mizoram? இந்தியா அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டும் எந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து மிசோரம் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த 32 மில்லியன் லோன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஹெல்த் சிஸ்டம்காக தான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அண்ட் அதோடைய ஹெட் வந்து டேவிட் மால்பாஸ் அப்படின்றவர் தான் அதோடைய ஹெட்டாக இருக்காரு. அண்ட் ஐஎம்எஃப் பற்றி பார்க்கும்போது ஐஎம்எஃப் வந்து $650 பில்லியன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஓவராலா டோட்டலாவே வேர்ல்டு மொத்தமாவே கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட்னால நிறைய கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்கிற டோட்டலான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா $650 பில்லியன் வந்து ஐஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஎம்எஃப் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசியில தான் வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஏஐஐபி அப்படிங்கிறது அதுதானே, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. இந்த வேர்ல்டு பேங்க்கும் ஏஐஐபியும் சேர்ந்து ஒரு 300 மில்லியனுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனல் பேஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேவா, கனல் பேஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 300 மில்லியன் கனல் பேஸ்டு ட்ரிங்கிங் வாட்டருக்காக எந்த ஸ்டேட்டுக்கு வேர்ல்ட் பேங்க்கும் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏடிபி இருக்கு இல்லையா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலால தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இவங்க வந்து 484 மில்லியன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரூரல் கனெக்டிவிட்டிக்காக. ரோட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ரூரல் ஏரியாஸ்ல அதோடைய கனெக்டிவிட்டிக்காக 484 மில்லியன்ஸ் வந்து ஏடிபி பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலால இருக்கு. அண்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ் கண்ட்ரியோட பேங்க் தானே, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் சைனால தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஏஐஐபி உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங் சைனால இருக்கு. ஓகேவா, என்டிபி உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷாங்காயில இருக்கு. அண்ட் ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங்ல இருக்கு. அண்ட் இந்த ரெண்டுக்கும் வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வில் IFFCO be set up by nano urea fertilizer plant? இந்த IFFCO உடைய நானோ யூரியா ஃபர்டிலைசரை வந்து எங்க செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்டினா அப்படின்ற கண்ட்ரியில தான் வந்து செட் பண்ண போறாங்க. அண்ட் அர்ஜென்டினாவுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூனோஸ் ஏர்ஸ் அப்படின்றது தான் வந்து அதோடைய கேபிட்டல். அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெசோ. இப்போதானே பார்த்தோம் பெசோ அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பெசோ அப்படின்ற கரன்சி இருக்கு அப்படிங்கிறத. ஓகேவா, ஸோ சைனாவுடைய கேபிட்டல் நமக்கு பீஜிங் அப்படின்றது தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து யுவான். பிரான்ஸுடைய கேபிட்டல் பாரிஸ் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து யூரோ. அண்ட் டென்மார்க்குடைய கேபிட்டல் வந்து ஹோஃபன்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் டென்மார்க்குடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா க்ரோன் அப்படிங்கிறது. அண்ட் பிரேசிலுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரேசிலா. அண்ட் இதோடைய கரன்சி வந்து ரீல். ஓகேவா, ஸோ இந்த ரீல் அப்படிங்கிறதுலயே சிமிலர் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். பட் இந்த வேர்டிங்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கரன்சிஸ் அண்ட் கண்ட்ரிஸை பார்க்கலாம். REAL. ஓகேவா, இந்த ரீல் அப்படின்றதுக்கு இந்த கரன்சி வந்து எந்த கண்ட்ரியோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா RIAL. ஓகேவா, ஸோ இந்த கரன்சி எந்தெந்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஈரான், ஓமன் அண்ட் ஏமன். ஓகேவா, ஸோ இந்த 3 கண்ட்ரிஸுக்குமே RIAL அப்படின்ற அந்த கரன்சி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து RIEL, இந்த ரியல் அப்படின்ற ஒரு கரன்சியும் இருக்கு. இது எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்போடியா கண்ட்ரியோடைய கரன்சி. ஓகேவா, நெக்ஸ்ட் RIYAL, இதுவுமே ரியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். இது எந்தெந்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா அண்ட் கத்தார். ஓகேவா, ஸோ இந்த 2 கண்ட்ரிஸுக்குமே இந்த RIYAL அப்படின்ற கரன்சி இருக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே சிமிலர் ப்ரொனன்சியேஷன், பட் வேர்டிங்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், The Startup Wife has been released recently. Who has authored it? தி ஸ்டார்ட் அப் வைஃப் அப்படின்ற புக்கை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஹிமிமா ஆனம் அப்படின்றவங்க தான். ஓகேவா, தஹிமிமா ஆனம் அப்படின்றவங்க தி ஸ்டார்ட் அப் வைஃப் அப்படின்ற
புக்கை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian power utility has won recognition of India's best employers among nation builders 2021? இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த இந்தியாஸ் பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ற ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி லிமிடெட். ஓகேவா? ஸோ இந்த என்டிபிசி சேர்ந்த எம்ப்ளாயிஸ்க்கு தான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ற ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. இந்த என்டிபிசியை நம்ம பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அண்ட் மகாரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த என்டிபிசியோட ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்தீப் சிங் அப்படின்றவர் தான் வந்து இதோடைய ஹெட்டா இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், according to QS AMBA rankings 2021, which institute has been ranked best in India? இந்த QS EMBA அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணின கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரிட்டன் பேஸ்டு கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க வெளியிட்ட இந்த ரேங்கிங் படி இந்தியாவில் வந்து எந்த இன்ஸ்டியூட் வந்து இந்த MBA ரேங்கிங்ல பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா IIM பெங்களூர் அப்படின்ற இன்ஸ்டியூட் தான் இருக்கு. இது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 34th பொசிஷன்ல இருக்கு அவுட் ஆஃப் 100 இன்ஸ்டியூட்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல இருக்கிற பிரான்ஸ் HEC. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இந்த QS EMBA ரேங்கிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் இந்தியாவில் சேர்ந்த IIM பெங்களூர் அப்படின்றது வந்து 34th பொசிஷன்ல இருக்கு. இந்த ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் இந்த ரேங்கிங்ல இந்தியாவில் இருக்கிற மொத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் வந்து இந்த QS EMBA ரேங்கிங்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், United Nations WFP has partnered with which state to empower support women through the self-help group? இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். ஓகேவா? WFP அப்படிங்கிறது என்னது? யுனைடெட் நேஷன்ஸ்க்கான வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோம், இட்டாலியில இருக்கு. ஓகேவா? அண்ட் இட்டாலியில ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா ரோமன் இட்டாலியில தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயே சேர்ந்து அங்க இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை எம்பவர் பண்றதுக்கும் அண்ட் உமன் என்டர்பிரினர்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒடிசாவுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவீன் பட்நாயக் அப்படின்றவர். அண்ட் அதோடைய கவர்னர் வந்து கணேஷிலால். அண்ட் இங்க வந்து ரத் யாத்ரா அப்படின்ற ஃபெஸ்டிவலும் ஒடிசால வந்து ரத் யாத்ரா அப்படின்ற ஃபெஸ்டிவலும் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒடிசால நடக்கிற ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நுவாக்கை அப்படின்ற ஃபெஸ்டிவலை வந்து அங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. சிம்பிளிஃபால் அண்ட் பிட்டார்கனிக்கா இந்த மாதிரியான நேஷனல் பார்க்ஸும் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடிசால தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சன் கோனாக் டெம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து யுனெஸ்கோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லயும் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுடைய 10 rupees நோட்டுக்கு பின்னாடி அதோடைய இமேஜ் தான் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற ஃபேமஸ் டெம்பிள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூரி ஜெகநாத் கோவில் வந்து அங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரத் யாத்ரா அப்படின்ற ஃபெஸ்டிவலுமே வந்து ஒடிசால தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டும் சேர்ந்து அங்க இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கட்டும், உமன்ஸ் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்களை எம்பவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அதை பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which airport has won honor in airport service quality? எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டிக்கான இதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஏர்போர்ட் தான் இது. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதோடைய எக்ஸலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அவார்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த ஏர்போர்ட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து இது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சர்தார் வல்லபாய் படேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு? அகமதாபாத்ல இருக்கா? குஜராத்ல இருக்கிற அகமதாபாத்ல தான் வந்து இந்த சர்தார் வல்லபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
யூபியில் இருக்கிற லக்னோ ஸ்டேட், யூபி ஸ்டேட்டை சேர்ந்த லக்னோ அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஏர்போர்ட்டை தான் நம்ம சௌத்ரி சரண் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டெல்லியில இருக்கு. அண்ட் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்? நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் எது? ஆர்பிஐ தானே. இந்த ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு சர்ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து ரிலீஸ் பண்ணி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி அந்த சர்ப்ளஸ் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல வந்து இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டர்க்கி கண்ட்ரி தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ டர்க்கியோடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்காரா. அண்ட் அதோடைய கரன்சி வந்து லிரா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்றதுல இந்தியாவுடைய பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா டர்க்கி அப்படின்ற கண்ட்ரி தான் இருக்கு. டர்க்கியோடைய கேபிட்டல் அன்காரா அண்ட் அதோடைய கரன்சி வந்து லிரா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which Indian dairy chain has been roped in as a sponsor for Tokyo Games 2020? ஆல்ரெடி டோக்கியோ கேம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதோடைய ஸ்பான்சரா எந்த டைரி ஃபார்ம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அமுல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டோக்கியோ கேம்ஸ்ல வந்து பிரின்சிபல் ஸ்பான்சர். ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல் ஸ்பான்சர்ஸ்க்கு கீழே யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்பான்சர்ஸ்க்கு கீழே வந்து எம்பிஎல் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? அவங்க தான் வந்து டோக்கியோ கேம்ஸுக்கா பிரின்சிபல் ஸ்பான்சர். அதுக்கு கீழே வந்து வர்றாங்க. டோட்டலா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து நம்ம 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which country has signed a framework agreement on international solar alliance with India? இந்த எந்த கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வித் இந்தியா இது கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் கண்ட்ரி தான் வந்து நம்ம கூட இதை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரகான் அப்படின்ற பிளேஸ்ல, ஹரியானால இருக்கிற குரகான் அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. டோட்டலா இதுல எத்தனை கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 121 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம இதை யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பிரெஞ்சு கண்ட்ரி தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை வந்து நம்ம பிரெஞ்சு கண்ட்ரியோட ஹெல்ப்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரகான் ஹரியானால இருக்கு. டோட்டலா 121 மெம்பர்ஸ் வந்து இதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2015ல தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரீசெண்டா எந்த கண்ட்ரி ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து இதுல ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ டென்மார்க்குடைய கேபிட்டல் நமக்கு தெரியும் இல்லையா, என்னது? ஹோப்பன்கேன் அப்படிங்கிறது தான் அதோடைய கேபிட்டல். அண்ட் அதோடைய கரன்சி வந்து க்ரோன் அப்படிங்கிறது. அண்ட் சுவிட்சர்லாந்துடைய கேபிட்டல் என்னது? பெர்ன் அப்படிங்கிறது. அண்ட் அதோடைய கரன்சி வந்து ஃப்ராங்க். அண்ட் அயர்லாந்துடைய கேபிட்டல் என்னது? டப்ளினா. அண்ட் இதோடைய கரன்சி வந்து யூரோ அப்படிங்கிறது. கிரீஸுக்கான கேபிட்டல் வந்து ஏத்தென்ஸ். ஓகேவா? ஸோ அதோடைய கரன்சியுமே யூரோ. அண்ட் பெல்ஜியமுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரூசெல்ஸ் அப்படின்றது தான் வந்து பெல்ஜியமுடைய கேபிட்டலா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which swimmer has broke the 100-meter backstroke world record? 100-meter பேக் ஸ்ட்ரோக்ல, அதாவது பின்னாடி கூட நீச்சல் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து வேர்ல்ட் ரெக்கார்டை யார் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அவங்களுடைய பேர் வந்து கெய்லி மெக்கான் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர். ஓகேவா? இது ஜூன் மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ வந்து அவங்களுடைய வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. பட் இந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுல இந்த 100-மீட்டர் பிளாக் ஸ்ட்ரோக் இதே செக்ஷன்ல வந்து இவங்க 57.45 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுல அவங்களுடைய ஓன் ரெக்கார்டா அகைன் அவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 100-மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் டோக்கியோ ஒலிம்பிக்ல கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இந்த பர்சன் தான். ஓகேவா? ஸோ டோக்கியோ
2020ல இந்த இதுல கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெய்லி மெக்கியோன் அப்படின்ற பர்சன். இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்விம்மர். அண்ட் த ரீகன் ஸ்மித், ஜெனட் எவன்ஸ் அண்ட் மைக்கேல் பிலிப்ஸ், இவங்க 3 பேருமே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய ஸ்விம்மர்ஸ். ஓகேவா? அண்ட் ஷிகா தண்டன் அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னா இந்தியன் ஸ்விம்மர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Where are new species of skittering frog discovered in country? இந்த skittering frog அப்படின்ற நியூ ஸ்பீசிஸை வந்து இந்தியாவில் எந்த பிளேஸில் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தட்டகேட் பேர்ட் சாங்சுரி அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த அட்டபக்கா பேர்ட் சாங்சுரியை வந்து நம்ம என்ன சொல்லி இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்லேரு பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரால இருக்கு. அண்ட் புலிகேட் லேக் பேர்ட் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவுமே ஆந்திரால நெல்லூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. நேலப்பட்டு பேர்ட் சாங்சுரியுமே வந்து நெல்லூர்ல இருக்கு. நெல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திரால இருக்கு. இந்த சலிமலி பேர்ட் சாங்சுரி இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவால இருக்கு. சலிமலி பேர்ட் சாங்சுரி எங்க அப்படின்னா கோவால இருக்கு. இதே சலிமலி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகேவா? சலிமலி பேர்ட் சாங்சுரி வந்து கோவால இருக்கு. அதே இது சலிமலி நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. Next question. Which Indian city has been ranked as one of the top 5 technology centers in Asia Pacific? So Asia Pacific regionல டாப் 5 டெக்னாலஜி சென்டர்ஸ் அந்த பிளேஸ்ல அந்த இதுல வந்து இந்தியாவை சேர்ந்த எந்த சிட்டி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பெங்களூர் சிட்டி தான் வந்து டாப் 5ல இருக்கு. அண்ட் டாப் 10ல பார்க்கும்போது இன்னொரு சிட்டியுமே வந்து இந்தியால இருந்து ஆட் ஆகுது. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத் சிட்டியுமே வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எந்த ரீஜியன்ல இந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசியா பசிபிக் ரீஜியன்ல. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? செகண்ட் பொசிஷன்ல ஷாங்காய். இது ரெண்டுமே சைனாவை சேர்ந்த சிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர்ட் பொசிஷன்ல நம்மளுடைய பெங்களூர் இருக்கு. ஓகேவா? தேர்ட் பொசிஷன்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூர் சிட்டி இருக்கு. அண்ட் ஃபோர்த் பொசிஷன்லயுமே வந்து சைனாவை சேர்ந்த ஷென்சான் அப்படின்ற சிட்டி தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கிற சிட்டி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் சிட்டி. ஓகேவா? ஸோ டாப் 5ல 3 பிளேசஸ் வந்து சைனா சிட்டிஸ் தான் இருக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்மளுடைய பெங்களூர் சிட்டி அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது சிங்கப்பூர் சிட்டி. டாப் 10ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைதராபாத் சிட்டியுமே வந்து இந்த டெக்னாலஜி சென்டர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு திஸ் இயர் Mercer cost of living survey, which city has become the world's most expensive city for foreign workers? இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Mercer cost of living அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போய் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா இருக்கிற சிட்டிஸ் எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அஸ்காபாத். ஓகேவா? அஸ்காபாத் எதோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துருக்மெனிஸ்தானுடைய கேபிட்டல் தான் வந்து அஸ்காபாத். அண்ட் இதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மானட் அப்படின்றதுதான் இந்த கண்ட்ரியுடைய கரன்சியா இருக்கு. ஓகேவா? ஸோ அஸ்காபாத் அப்படிங்கிறது இதுதான் வந்து இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அப்படின்னு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாங்காங். அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து லெபானனுடைய கேபிட்டல் பெய்ரூட். ஓகேவா? ஸோ இந்த 3 சிட்டிஸ் தான் வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிஷ்கேக், கிர்கிஸ்தான் கண்ட்ரியோடைய கேபிட்டல் பிஷ்கேக் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து லீஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல எந்த சிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்க்மெனிஸ்தானுடைய கேபிட்டல் அஸ்காபாத் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, which country with
USA launched a joint naval exercise Sea Breeze drills in the Black Sea. USAவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து Black Seaல Sea Breeze drills அப்படின்ற இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து உக்ரைன். ஓகேவா, உக்ரைனும் யூஎஸும் சேர்ந்து, அதாவது ஸ்மார்ட் பிரீஸ் ட்ரில்ஸ், இந்த எக்ஸசைஸ் வந்து எந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவில் நடந்தது அப்படின்னா யூஎஸ்ஏ அண்ட் உக்ரைன் அப்படின்ற ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் தான் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் சி அப்படின்ற பிளேஸ்ல நடந்தது. அண்ட் உக்ரைனுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேவ். அண்ட் அதோடைய கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெர்வினியா அப்படின்றது தான் வந்து அதோடைய கரன்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to latest data from BIS, how much India's bank credit to GDP ratio has grown? BIS அப்படிங்கிறது என்னது? Bank for International Settlement அப்படிங்கிறது. ஓகேவா, BIS ஓட full form Bank for International Settlement அப்படிங்கிறது. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசல்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேவா, பிஐஎஸ் ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பேசல் சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஸோ இந்த பிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பேங்க்ஸ் உடைய கிரெடிட் டு ஜிடிபி அப்படின்ற ரேஷியோவை வந்து எவ்வளோக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த ரிலீஸ் பண்றதுமே வந்து பிஐஎஸ் தான் வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிடிபி க்ரோத்னாலே ஜிடிபி எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம்? நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தானே ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோவுமே வந்து நம்ம கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான். இந்த வேல்யூஸ், இந்த கிரெடிட் டு ஜிடிபி இருக்கு இல்லையா, இது அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பேங்கிங் சர்வீஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்கோர்ஸ் வந்து லோவா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மல் பேங்கிங் இருக்கு இல்லையா, அதுவே வந்து இன்னும் நம்ம அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஃபார்மல் பேங்கிங்கே நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த லோயர் ஸ்கோருக்கான மீனிங். ஓகேவா, நம்ம இப்போ வந்து இந்த பேங்க்ஸ் பிரைவேட்டைசேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ நம்மளுடைய பட்ஜெட்ல ரீசெண்டா சொன்னதுபடி 2 பேங்க் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து நம்ம பிரைவேட்டைசேஷன் பண்ண போறோம். இந்த பிரைவேட்டைசேஷனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எக்கனாமிக் வந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத் அதிகமாகுது. ஓகேவா, ஸோ அதுவும் ஒரு ரீசன். இந்த ஜிடிபி கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோஸ் வந்து அதிகமாக்குறதுக்கு அதுவுமே ஒரு ரீசனா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ % அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 56% வந்து அதிகமாயிருக்கு. இந்த யாரை ரிலீஸ் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஐஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பேசல்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which company appointed California-based Jeremy Castle as a India grievance officer? இந்த ஜெர்மி கேசல் அப்படின்ற பர்சனை இந்தியாவுடைய கிரீவரன்ஸ் ஆஃபீஸரா எந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டருக்கு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேஸ்புக்கோடைய அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்க் ஜக்கன்பர்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அமேசானுடைய சிஇஓவா வந்து யாரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆண்டி ஜெசி அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which union minister has launched Itat e-Davar, an e-filing portal of income tax appellate tribunal? ஓகேவா, எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த இட்டாட் e-Davar அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இ-ஃபில்லிங் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஆன்லைன் மூலியமாவே இன்கம் டேக்ஸ்க்கான ஃபைலிங்கா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இட்டாட் e-Davar அப்படின்றது. ஓகேவா, இதை எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவிசங்கர் பிரசாத். அப்போ ஐடி மினிஸ்டரா இருந்தவர் யாரு? ரவிசங்கர் பிரசாத் தானே. ஸோ அவர் தான் வந்து இந்த இட்டாட் e-Davar அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ்க்கான இ-ஃபில்லிங் போர்ட்டல் தான் வந்து இது. Next question. Which authority has constituted committee to examine global best practices in ship financing and leasing? ஓகேவா, ஸோ எந்த அத்தாரிட்டி வந்து டு எக்ஸாமைன் தி குளோபல் ப்ராக்டிசஸ் இன் ஷிப் ஃபினான்சிங் அண்ட் லீசிங். ஓகேவா, ஸோ இதுக்காக வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷிப்பிங்ல ஃபினான்சிங் அண்ட் லீசிங்காக ஒரு கமிட்டியை வந்து யாரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
IFSCA அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இது எங்க இருக்கு அப்படின்னா கிஃப்ட் சிட்டி இருக்கு இல்லையா, கிஃப்ட் சிட்டி எங்க இருக்கு, காந்திநகர் குஜராத்ல இருக்கு இல்லையா. ஸோ காந்திநகர் குஜராத் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி தான் வந்து அவங்களுக்காக ஒரு கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிப்பிங்ல இருக்கிற ஃபினான்சிங்கா இருக்கட்டும், லீசிங்கா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து அவங்க ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதை யார் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா IFSCA தான் வந்து அதை ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Where has PM Modi inaugurated a Zen Garden and Kaizen Academy virtually? ஸோ இந்த ஜென் கார்டன் அண்ட் கைசன் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க வர்ச்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு ஓகேவா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த கார்டன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு யோகா ரிலேட்டட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அண்ட் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டெக்னாலஜி இந்த கார்டனை செட் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓகேவா. ஜப்பான் டெக்னாலஜிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ஜென் கார்டன் அண்ட் கைசன் அகாடமியை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஜப்பான் டெக்னாலஜி ஓகேவா. இதை எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகமதாபாத்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யோகா ரிலேட்டடான சென்டர்ஸ் தான் வந்து இது ரெண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அகமதாபாத் இருக்கு இல்லையா, இந்த அகமதாபாத் சிட்டி வந்து எந்த பேங்க்குடைய ரிவர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாநதியுடைய ஓகேவா, மகாநதி ரிவர் இருக்கு இல்லையா, அதோடைய பேங்க்ல தான் வந்து இந்த அகமதாபாத் சிட்டி அப்படிங்கிறது பிளேஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, who has been appointed as a special director of Central Bureau of Investigation? So, in சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது என்ன, சிபிஐ தானே. அதோடைய ஸ்பெஷல் டைரக்டரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சின்ஹா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ சிபிஐ ஸ்பெஷல் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன மார்க் பண்ணணும், பிரவீன் சின்ஹா அப்படின்றவர் தான் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which countries Tax Inspectors Without Borders program has been launched in partnership with India? இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து இந்த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியாவும் பூட்டானும் சேர்ந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. பூட்டான்ல வந்து இப்போவுமே வந்து அரசராட்சி முறை இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் பூட்டானுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திம்பு அப்படின்றது. அண்ட் அதோடைய கரன்சி வந்து நெகுல்ட்ரம் அப்படிங்கிறது ஓகேவா. பூட்டானுடைய கரன்சி என்னது, நெகுல்ட்ரம் அப்படின்றது தான் அதோடைய கரன்சி. ஆனால் அதோடைய கேபிட்டல் வந்து திம்பு அப்படிங்கிறது. இந்த டாக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமை இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் பூட்டான் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேபாளுடைய கேபிட்டல் என்னது, காத்மண்டு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து நேபாளியன் ருபி அப்படிங்கிறது. ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் வந்து கொழும்பு அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதற்கான கரன்சி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ருபி அப்படிங்கிறது. மால்தீவ்ஸுடைய கேபிட்டல் வந்து மாலி அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து ருஃபியா அப்படிங்கிறது ஓகேவா. மால்தீவ்ஸுடைய கரன்சி என்னது, ருஃபியா அப்படிங்கிறது. அண்ட் தாய்லாந்துடைய கேபிட்டல் வந்து பேங்காங் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதோடைய கரன்சி வந்து பட். நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இவங்க இந்த 4 கண்ட்ரிஸுமே வந்து ருஃபியை தான் அவங்களுடைய கரன்சியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். புக் Habba Hatun has been released by which theater personality? இந்த ஹபா ஹாட்டூன் அப்படின்ற புக்கை யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி கேட்கல, அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அரவிந்த் கவுர் அப்படின்றவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஜல் சூரிய அப்படின்ற பர்சன் தான் இந்த ஹபா ஹாட்டூன் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Recently, PM Stephen Löfven resigned following no confidence vote. He was the Prime Minister of which nation? So Stephen Löfven அப்படின்ற பர்சன் வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் தோத்துட்டாரு. ஸோ அவர் எந்த கண்ட்ரியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்வீடன். ஓகேவா? ஸோ ஸ்வீடனுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஹோம் அப்படின்றது தான் ஸ்வீடனுடைய கேபிட்டல். ஓகேவா? அண்ட் இது எல்லாத்துக்குமே கேபிட்டல்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சுவிட்சர்லாண்டுக்கு உடைய கேபிட்டல் வந்து பெர்ன், அண்ட் அயர்லாண்டுடைய கேபிட்டல் டப்ளின், ஜெர்மனியுடைய கேபிட்டல் பெர்லின், அண்ட் நார்வேயுடைய கேபிட்டல் என்னது ஓஸ்லோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த தெரியும். அண்ட் ஸ்டெஃபன் லோஃபன் அப்படின்றது அவர் எந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வீடன் கண்ட்ரிக்கு தான் வந்து அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which vigilance commissioner will act as the central vigilance commissioner? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுரேஷ் என் பாட்டில் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுரேஷ் என் பாட்டில் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Where in the country the world's first genetically modified rubber plant was planted? வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரப்பர் பிளான்ட்டை ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலா இருக்கிற ரப்பர் பிளான்ட்டை விட அதை மாடிஃபை பண்ணி வந்து பிளான் பண்றாங்க. அது எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசாம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரப்பர் பிளான்ட்டை அவங்க ஜெனட்டிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசாம்ல. ஓகேவா? ஸோ அசாம்ல வந்து ரீசெண்டா 2 நேஷனல் பார்க்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ டோட்டலா அசாம்ல வந்து இப்போ 7 நேஷனல் பார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரீசெண்டா ஆட் பண்ண 2 என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைமோனா நேஷனல் பார்க் வந்து 6th ஆட் பண்ணாங்க, அண்ட் 7th ஆட் பண்ணது வந்து தெயிங் பட்கை அப்படிங்கிறது. ஓகேவா? தெயிங் பட்கை நேஷனல் பார்க். அண்ட் ஆல்ரெடி இருந்த ராஜீவ்காந்தி ஒராங் நேஷனல் பார்க் அப்படின்ற இதுல இருந்து அந்த நேம்ல இருந்து ராஜீவ்காந்தி அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு ஒராங் நேஷனல் பார்க் மட்டுமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா இப்போ அசாம்ல எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 நேஷனல் பார்க்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்தியாலேயே டீயை வந்து அதிகமா எந்த ஸ்டேட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து அசாம் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. Next question, which bank has launched its flagship business mentoring program MSME Prerna? இந்த MSME Prerna அப்படின்ற ப்ரோக்ராமை எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியன் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அண்ட் இதோடைய MD அண்ட் CEO யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாந்தி லால் ஜெயின் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்தியன் பேங்கோடைய MD அண்ட் CEOவா இருக்காங்க. அண்ட் இந்த MSME பிரேரணா யாருக்காக? பேர்லயே இருக்கா MSME. ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்றாங்க. இது வந்து லோக்கல் லாங்குவேஜ்லேயே வந்து அவைலபிளா இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஸ்னஸ் மென்டாரிங் அப்படிங்கிறது. பிஸ்னஸ் ரிலேட்டடா அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற அட்வைஸ் இருக்கு இல்லையா. ஸோ எந்த மாதிரி என்ன செக்டார்ஸ்ல இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா நமக்கு லாபம் வரும், இந்த மாதிரியான பிஸ்னஸ் மென்டாரிங்ஸை தான் வந்து இந்த MSME பிரேரணா அப்படின்ற போர்ட்டல் மூலியமா கிடைக்கும். அண்ட் இது வந்து அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜஸ்லயே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ MSME பிரேரணா அப்படின்றத யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் IDBI பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பையில இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புனேல இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வதோதரால இருக்கு. அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அகைன் சென்னையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், India has launched a new trilateral with which 2 countries for Indo-Pacific stability? ஸோ இந்தியா வந்து ஒரு நியூ ட்ரைலேட்ரல் டைப் வந்து
இன்னும் ஒரு 2 கண்ட்ரிஸ் கூட வச்சிருக்காங்க. இந்தோ பசிபிக்ல ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ஸ்ல ஒரு நிலையான தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த 2 கண்ட்ரியோட சேர்ந்து ட்ரைலேட்டரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்டாலி அண்ட் ஜப்பான். ஓகேவா? ஸோ இட்டாலி, ஜப்பான் அண்ட் இந்தியா இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் வந்து இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன் ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு ட்ரைலேட்டரல் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்றாங்க. Next question. Which bank has launched a Arogyam Healthcare Business Loan? இந்த ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் இருக்கு இல்லையா, இதை எந்த பேங்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே மெடிக்கல் ரிலேட்டடாக தானே இருந்தது. ஸோ அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் அதை டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறது. இது மூலியமா எவ்வளோக்கு லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 crores வந்து லோன் வாங்கலாம். ஆக்சுவலாக இது வந்து லொகேஷன் பேஸ்டு லோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டியன் சிட்டிக்கு வந்து 100 crores வரைக்குமே லோன் கொடுப்பாங்க. அதே இது சின்ன சின்ன சிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து up to 10 crores வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும், டெக்னாலஜி வைஸ்டா வந்து ஹைடெக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லோனை வந்து லோன் அமௌண்ட் தானே 10 crore, இதை எப்பக்குள்ள ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 yearsக்குள்ள வந்து இதை ரீபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லோன் வந்து எல்லா ஏரியாஸ்க்குமே 100 crore கேட்டால் கிடையாது. மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 100 crores கொடுப்பாங்க. மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன சிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து 10 crore வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அதாவது மெடிக்கல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேவா? அந்த மெடிக்கல் இதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆரோக்கியம் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் லோனை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். How much additional amount has been allocated by the government for broadband connectivity in villages under BharatNet project? ஸோ இந்த BharatNet project அப்படிங்கிறது என்ன, எல்லா வில்லேஜஸ்லையுமே வந்து இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தானே BharatNet ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 19,041 crore, அதாவது 19,041 கோடி ரூபாய் வந்து இந்த BharatNet ப்ராஜெக்ட்காக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. BharatNet ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா வில்லேஜஸுமே வந்து நம்ம நெட்டால கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இன் வில்லேஜஸ். ஓகேவா? ஸோ அதுதான் BharatNet ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 19,041 கோடி ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed as the chairman of Indian Federation of United Nations Association? So Indian Federation of United Nations Association இதுக்கு யாரை சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம்புநாத் ஸ்ரீவஸ்தவ் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அசோசியேஷனுடைய சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்புநாத் ஸ்ரீவஸ்தவ் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிதேந்திர தேவ் அப்படின்ற பர்சன் யாரு, ஹெச்எஸ்பிசியோடைய இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஹெட்டா தானே ஹிதேந்திர தேவ் அப்படின்ற பர்சன்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed first vice chancellor of Delhi Sports University? Delhi Sports University உடைய first vice chancellor யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ இவங்க வந்து 2000 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரான்ஸ் மெடல் எந்த இதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெயிட் லிஃப்டிங்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் வெயிட் லிஃப்டிங்கில் ஃபர்ஸ்ட் பர்சனாக பிரான்ஸ் மெடலை வின் பண்ணது உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் இந்த வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் மெடலை வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்ற பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் பர்சன் வந்து ஒலிம்பிக்ல மெடல் வின் பண்ணுறதுமே வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பிரான்ஸ் மெடலை 2000 ஒலிம்பிக்ஸில் வந்து
வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் வந்து டெல்லி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெல்லி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேயே வைஸ் சான்சலர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து இப்போதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ணா மல்லேஸ்வரியை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டேட்டை சேர்ந்த பர்சன். நெக்ஸ்ட் விஆர் சௌத்ரி இருக்காங்க இல்லையா? விஆர் சௌத்ரியை வந்து இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய சீஃபா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கேஎஸ் பதோரியாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்தியன் சீஃபா இந்த அக்டோபர் 1ல இருந்து இவர் பதவி ஏற்றிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which company has set a target to install 60 gigawatt of new renewable energy capacity as part of the plan to reduce by 10% its net energy intensity by 2032? எந்த கம்பெனி வந்து 2032க்குள்ள 60 கிகாவாட்ஸ் ரெனுவபிள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி தான். என்டிபிசியோட ஹெட் யாரு? குர்தீப் சிங் அப்படின்ற பர்சன் தானே இருக்காரு. ஓகேவா? ஸோ என்டிபிசி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 60 கிகாவாட் ரெனுவபிள் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ ரெனுவபிள் எனர்ஜி நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி ரெனுவபிள் எனர்ஜியை மேக் பண்ணுவோம்? ஏரா இருக்கலாம், விண்டா இருக்கலாம், சோலார் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜிஸை வந்து ரெனுவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவோம். ஸோ அதை வந்து 2030க்குள்ள 60 கிகாவாட் வந்து எந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி தான் வந்து பண்ண போறாங்க. இப்போ நம்ம கார்பன் எமிஷன்ஸை வந்து குறைக்கணும், கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாக சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூலுக்கு பதிலாக நம்ம ரெனுவபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதானே கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2050க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டுமே செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் 60 ஜிகாவாட் ரெனுவபிள் எனர்ஜியை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி தான் வந்து பண்ண போகிறாங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிறது கோல் இந்தியாவாக இருக்கட்டும், பிஹெச்இஎல்லாக இருக்கட்டும், அன்செயில் இந்த அண்ட் என்டிபிசி இது எல்லாமே வந்து மகாரத்னா கம்பெனிஸ்க்கு கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Where was G20 Labor and Employment Ministerial Meeting held? G20க்கான லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கெட்டானியா. கெட்டானியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில தான் இருக்கு. இந்த G20 மீட்டிங் இருக்கு இல்லையா? இந்த G20 மீட்டிங் 2021ல எங்க G20 சமிட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில தான் நடந்தது. 2022ல இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா கண்ட்ரில தான் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 2022ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில தான் நடக்கிறதா இருந்தது, பட் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 2023ல G20 சமிட் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில தான் வந்து இந்த மீட்டிங் நடக்க போகுது. ஸோ G20க்கு ரிலேட்டடான எல்லா மீட்டிங்ஸுமே இந்த இயர் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்டாலியில தான் நடந்தது. ஸோ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங்கும் இட்டாலியில இருக்கிற கெட்டானியா அப்படின்ற பிளேஸ்ல கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been honored with the highest civilian award of Mongolia, the Order of Polar Star? மங்கோலியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா தி ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் அப்படிங்கிறது. இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் எது? பாரத ரத்னா அவார்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி மங்கோலியன் கண்ட்ரியோடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரா தி ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கே சபர்வால் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் இன்ஜினியரிங் லிமிடெடோடைய ஃபவுண்டர் தான் வந்து ஆர்கே சபர்வால். ஓகேவா? அந்த பர்சனுக்கு தான் மங்கோலியனுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர்னு சொல்லக்கூடிய தி ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் அப்படின்ற அவார்டை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Where in India Hermes Festival 2021 was celebrated? Hermes Festival 2021 வந்து எந்த பிளேஸ்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லடாக்ல செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஸ்டேட்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்ற 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சாங்க. ஓகேவா? ஸோ லடாக்குடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லே அப்படிங்கிறது. அண்ட் அதோடைய கவர்னருடைய நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ண மாத்தூர் அப்படின்றவர் தான் வந்து
லடாக் அப்படின்ற யூனியன் டெரிட்டரிக்கு கவர்னரா இருக்காங்க. ஓகேவா? இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் வந்து எங்க நடக்குது? லடாக்ல தான் நடக்குது. அண்ட் ஹெமிஸ் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து லடாக் அப்படின்ற பிளேஸ்ல தான் இருக்கு. அண்ட் டச்சிகம் சலீம் அலி நேஷனல் பார்க் இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது, டச்சிகம் அண்ட் சலீம் அலி நேஷனல் பார்க். ஓகேவா? இது ரெண்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு நேஷனல் பார்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. பட் ஹெமிஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லடாக்ல வந்து இருக்கு. அண்ட் சலீம் அலி பேர்ட் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கோவா அப்படின்ற பிளேஸ்ல சலீம் அலி பேர்ட் சாங்சுரி வந்து இருக்கு. ஸோ ஹெமிஸ் ஃபெஸ்டிவலை வந்து எந்த பிளேஸ்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா லடாக்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம இந்த லடாக்ல வந்து சக்கடவா அப்படின்ற ஃபெஸ்டிவலுமே வந்து ஃபேமஸான ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? சக்கடவா அப்படின்ற ஃபேமஸான ஃபெஸ்டிவலும் எந்த பிளேஸ்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா லடாக் அப்படின்ற பிளேஸ்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் regulatory body recently launched financial year 21 round of survey on ITES exports? So every financial year kana round of இந்த ITES எக்ஸ்போர்ட்ஸை எந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க, அதாவது அந்த சர்வே பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பண்றாங்க. இந்த ITES உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீஸ் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். கம்ப்யூட்டர் சர்வீஸ் டேட்டாவா இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ஸான டேட்டா, அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸ், இந்த டேட்டாஸ் இதை எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இதோடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்திகாந்த தாஸ் தான் வந்து இதோடைய கவர்னரா இருக்காங்க. அண்ட் RBI கவர்னருக்கான டெனர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 years தான் வந்து அவங்களுடைய டெனர். Next question. Who won the Styrian Grand Prix 2021? இந்த Styrian Grand Prix 2021ல வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் வின்னர்ஸ் எல்லாமே 2021ல யார் யார் என்னென்ன கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோலயே வந்து நான் காட்டியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெரைன் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2021ல மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து டோட்டலாக 7 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. லிவ்ஸ் ஹாமில்டன் வந்து 5 கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இவர் லாஸ்ட்டாக வின் பண்ண அந்த ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸோட சேர்ந்து டோட்டலாக இவருடைய கரியர்ல வந்து அவரு 100 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காரு. பட் இந்த இயர் 2021 எடுத்துக்கிட்டோம்னா அவரு 5 கிராண்ட் பிரிக்ஸை இப்போ வரைக்கும் 5 கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has topped the inaugural list of top philanthropist of the century? ஸோ இந்த philanthropist of the centuryல டாப்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்ஷெட்ஜி நுசர்வான்ஜி டாடா அப்படின்ற பர்சன். இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் டாடா குரூப். ஓகேவா? ஃபவுண்டர் ஆஃப் டாடா குரூப் தான் வந்து இந்த ஜம்ஷெட்ஜி நுசர்வான்ஜி டாடா. இந்த philanthropist ஆஃப் தி செஞ்சுரி கொடுக்குறாங்க இல்லையா, எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக அவங்களுடைய அசெட்ஸ் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் இருந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த philanthropist ஆஃப் தி செஞ்சுரி அவார்ட் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக இந்த டாடா குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எவ்வளோ டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $102.4 பில்லியன் வந்து இவங்க டோட்டலாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த டாடாவுடைய ஃபவுண்டர் தான் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஜம்ஷெட்ஜி டாடா அப்படின்ற பர்சன் தான் $102 பில்லியன் வந்து டொனேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுடைய எந்த பேஸ் பண்ணி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் அசெட்ஸ்ல இருந்து அவங்க எந்த அளவுக்கான அமௌண்ட்ஸை வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேசிஸ்ல தான் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
who has author book titled It's a Wonderful Life. It's a Wonderful Life அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்கின் பாண்ட் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் சேட்டன் பகவட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ரீசெண்டாக என்ன புக்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 Days அப்படிங்கிறது. அண்ட் இவருடைய லாஸ்ட் புக் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன் அரேஞ்ச்டு மர்டர் அப்படின்றது தான் இவர் எழுதின லாஸ்ட் புக். இந்த மட்டும் இல்லாமல் இன்னும் சில இம்பார்ட்டன்ஸான புக்ஸை வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ்க்கான நேம்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலிஃபென்ட் இன் தி வூம் அப்படிங்கறத எழுதினது யாரு அப்படின்னா கல் கோய்ச்லின் அப்படின்ற பர்சன். கால்ரா அண்ட் தி சன் அப்படின்ற புக்கை எழுதினது வந்து கசுவோ இஷிகுரோ அப்படின்ற பர்சன். பெங்கால் 2019 எலெக்ஷன் டைரி அப்படிங்கிற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீப் ஹால்டர் அப்படின்ற பர்சன் வந்து எழுதியிருக்காங்க. மனோகர் பரேக்கர் பிரில்லியன்ட் மைண்ட் சிம்பிள் லைஃப் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிதின் கோகலே அப்படின்ற பர்சன் வந்து எழுதியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் பவர் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜீவ் மல்ஹோத்ரா அப்படின்ற பர்சன் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் தஸ்லீமா சங்கர்ஸ் ஆர் சாகித்யா அப்படின்ற புக்கை எழுதினது யாருன்னா மோகன கிருஷ்ண பொஹரா அப்படின்ற பர்சன் எழுதியிருக்காங்க. தி லிவிங் மவுண்டைன் அப்படின்றத எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிதாப் கோஷ் அப்படின்ற பர்சன். வேர் அபவுட்ஸ் அப்படின்ற புக்கை எழுதினது வந்து ஜும்பா லஹரி அப்படின்ற பர்சன். தி கர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சுட்டஃபா பாசு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. பீயிங் வாட் லைஃப் கிரிக்கெட் டாட் மீ இந்த புக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுரேஷ் ரெய்னா. குணால் கபூர் இன் தி கிச்சன், இவர் ஒரு செஃப். குணால் கபூர் அப்படின்றவர் ஒரு செஃப், அவர் தான் குணால் கபூர் இன் தி கிச்சன் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. தி ஸ்பிரிச்சுவல் சிஇஓ அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எச் பிரகாஷ் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை எழுதியிருக்காங்க. And all you need is join inspiring stories of courage and conviction in 21st century in India. இந்த புக்கை எழுதினது வந்து சுப்ரியா பவுல் அப்படின்ற பர்சன். 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜேர்னி ஹோம் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னா வினோத் காப்ரி. ஸோ இந்த புக்கை வந்து எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சடனா லாக்டவுன் 2020 வந்து இம்போஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதனால மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களால அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து போக முடியல. ஸோ அப்படி பீகாரை சேர்ந்த ஒரு 7 பர்சன்ஸ் வந்து யூபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 7 நாள் அண்ட் 7 நைட் வந்து சைக்கிள்லயே பீகாரை போய் சேர்ந்தாங்க. அந்த லைஃப் எப்படி இருந்தது, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த 1232 கிலோமீட்டர் தி லாங் ஜேர்னி ஹோம் அப்படின்ற புக் சொல்லுது. சாவாக்கா எ கண்டெஸ்டட் லெகசி 1924 to 1966 எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விக்ரம் சம்பத் அப்படின்ற பர்சன் தான். ஃப்ரீடம் ஃபைட்டரான வீர் சவாக்கரை பத்தின புக்கு தான் வந்து இது. ஸோ ஒவ்வொரு வால்யூமா வந்து அவர் எழுதிட்டு இருக்காரு. இது வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூமை கூட வந்து அவங்க ரீசெண்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹிசாப் கிதாப் அப்படின்ற புக்கை எழுதினது வந்து அனுராக் சிங் தாகூர் அப்படின்ற பர்சன். ஹோம் இன் தி வேர்ல்டு புக்கை எழுதினது யாரு அமர்த்தியா சென். ஸ்டார்ட் அப் லைஃப் அப்படின்றத எழுதினது நம்ம இப்பதானே பார்த்தோம் தஹிமீமா அனம் அப்படின்ற பர்சன் தான் வந்து அதை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கில்லிட் அப்படின்ற புக்கை எழுதினது ரோனி ஸ்க்ரூவேலா அப்படின்ற பர்சன். பியாண்ட் ஹியர் அதர் போயம்ஸ் அப்படின்றத எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஷ்ணுபட சேத்திய அப்படின்றது. ஓகேவா, ஸோ இவருடைய போயம்ஸோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒடிசாவுடைய சிஎம் நவீன் பட்நாயக் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. தி நட்மிக் கர்ஸ் பேரபிள்ஸ் ஃபார் பிளான்ட் இன் கிரிசிஸ் அப்படின்ற புக்கை எழுதினது அகைன் அமிதாப் கோஷ் தான் எழுதியிருக்காரு. தி லிவிங் மவுண்டைன் அப்படின்ற புக்கையும் தி நட்மிக் கர்ஸ் அப்படின்ற புக்கையும் வந்து அமிதாப் கோஷ் எழுதியிருக்காரு. மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அஸ் அ மதர் ஆஃப் ஸ்பெஷல் சைல்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ண சக்சேனா. ஸோ நம்ம இந்த வீடியோலயே இது பார்த்தோம். அனாமலிஸ் இன் லா அண்ட் ஜஸ்டிஸ் இதை எழுதினது யாரு அப்படின்னா ஆர்வி ரவீந்திரன், ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் எழுதியிருக்காரு. ஹெபா ஹாட்டூன் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காஜல் சூரிய அப்படின்ற பர்சன் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபினெட் ஹாஸ் அப்ரூவ்ட் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PMGKAY for how many months? இந்த PMGKAY அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதான மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். பிரதான மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறது. இது இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
கோவிட் லாக்டவுன்ல நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாருக்குமே வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ரேஷன் கடைகள்ல இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்து ஃப்ரீயாவே ஃபுட் கிரைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஓகேவா, அதை வந்து இன்னும் எத்தனை மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எத்தனை மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 மந்த்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை டு நவம்பர். ஓகேவா, ஸோ இந்த 5 மந்த்ஸுக்கு வந்து இந்த பிரதான மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ். ஓகேவா, ரேஷன் ஷாப்ஸ்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஃபுட் கிரைன்ஸ் ஃபார் another 5 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been awarded the Japan's Fukuoka Grand Prize for 2021? இந்த Fukuoka Grand Prize 2021 வந்து எந்த கண்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜப்பான் கண்ட்ரி தான் வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பி சாய்நாத் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகேவா, எதுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் கண்ட்ரிஸ்க்கான கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து இவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏசியன் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரியோட கல்ச்சரை பத்தி இன்னொரு கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதுக்கான அவேர்னஸ் எல்லாமே கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவார்ட் வந்து பி சாய்நாத் அப்படின்ற பர்சன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக? ஏசியன் கல்ச்சர் அவேர்னஸ்க்காக இந்த ஃபுகுகா கிராண்ட் பிரைஸ் அவார்ட் வந்து பி சாய்நாத் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், government has extended the deadline for linking PAN with Aadhaar till which date? ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ எதுக்கு நம்ம ஆதார் கார்டை இப்போ ரீசெண்டாக ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் இதுக்குமே வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பேன் கார்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதோடைய பீரியடை வந்து அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எப்பக்குள்ள நம்மளுடைய பேன் நம்பருடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 31st March 2022க்குள்ள வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டெட்லைன் எப்போ 31st March of 2022 அப்படின்றது பேன் நம்பருடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்றதுக்கான லாஸ்ட் டெட்லைன். Mustafa Kemal Atatürk 2021 is a joint military drill between which two countries? இந்த Mustafa Kemal Atatürk அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து எந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவுல நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவுலனா டர்க்கி அண்ட் அசர்பைஜான், இந்த ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் நடுவுல தான் வந்து நடந்தது. அண்ட் டர்க்கியோடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்காரா அப்படிங்கிறது டர்க்கியோடைய கேபிட்டல் அண்ட் லிரா அப்படின்றது டர்க்கியோடைய கரன்சி. அண்ட் அசர்பைஜனுடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகு அப்படின்றது அண்ட் அதோடைய கரன்சி வந்து மானட். ஓகேவா, ஸோ இந்த மானட் அப்படின்றது தஜிகிஸ்தான் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதோடைய கரன்சியுமே மானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அண்ட் அசர்பைஜனுடைய கரன்சியுமே வந்து மானட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், who attended Shanghai கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இன் தஜிகிஸ்தான்? ஸோ இது வந்து ஜூன் மந்த்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தானே. அப்போ வந்து இதை இன்பர்சனாக அட்டன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஜித் டோவல் யாரு? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தானே. ஸோ அவர் தான் வந்து அட்டன் பண்ணாரு. இந்த SCO சமிட் இருக்கு இல்லையா, இது எங்க இந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ட்ரிலனா தஜிகிஸ்தான் கண்ட்ரில தான் வந்து நடந்தது. அண்ட் 2021 இந்த இயர் வந்து 20th anniversary வந்து SCO சமிட் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா, அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு கண்ட்ரியையுமே இதோடைய மெம்பர்ஷிப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு புதுசா ஒரு கண்ட்ரியை SCOல வந்து ஆட் பண்ண போறாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈரானை வந்து ஆட் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் டோட்டலா எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 கண்ட்ரிஸ் இருக்கு. 2017ல தான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து இதுல ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஈரான் அப்படின்ற கண்ட்ரியையுமே ஆட் பண்ணா டோட்டலா இதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல டோட்டலா 9 கண்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம இந்த ஷாங்காய் கோஆபரேஷன்
கோஆபரேஷன் வந்து 1996ல ஷாங்காய் 5 அப்படின்ற நேம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2001ல உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரி ஜாயின் ஆகும்போது அதோடைய நேம் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனா அதை ரீநேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 2001ல தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற நேம் வந்தது. ஸோ 2021ல 20 இயர்ஸ்க்கான ஆனிவர்சரியை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜிங், சைனால இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ 2021க்கான சமிட் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துஷான்பி, தஜிகிஸ்தான்ல தான் வந்து நடந்தது. ஓகே கைஸ், இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் என்டையர் ஜூன் மந்த். Who has won compound men's individual golden archery world cup Paris? ஆர்ச்சரி கேம்க்கான வேர்ல்டு கப் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரிஸ், பிரான்ஸ்ல தான் நடந்தது. அதுல கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் மென்ஸ் கேட்டகரியில கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் வர்மா அப்படின்ற பர்சன் தான் பாரிஸ்ல நடந்த வேர்ல்டு கப் ஆர்ச்சரி கேம்ல வந்து கோல்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து என்டையர் ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஜூன் மந்த்க்கான 4 பார்ட்ஸையுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஜூன் மந்த்க்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து இதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன். தேங்க்யூ.